சொல்லுங்கள் சார். நேம் 2006லேருந்து பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் நேம் சொல்லி ஆரம்பி. ஆர் தர்மராஜ். 2006லேருந்து பண்ணிட்டு இருக்கேன். எங்கே சார் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எங்கே சார் எடுத்துக்கிட்டது நீங்கள்? சேலத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சேலத்தில் 4 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன கம்பெனியில் சார் நீங்கள்? ஸ்ரீராம் ஏஜென்சிஸ் சொல்லுங்கள். சேலத்தில் ஸ்ரீராம். இப்போ திருச்சி செலக்ட் பண்ண ரீசன் சார்? நம்ம ஊர் பக்கம் சார் இங்கே திருச்சி, அதோட சேலத்தோட நல்ல சிட்டி அருமையான சிட்டி. ஓகே சார். இப்போ திருச்சியை சர்வே பண்ணுறப்ப நீங்கள் ஒரு சர்வே பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாம் சார். இப்போ இன்டீரியர் டிசைன்ஸ் அப்படிங்கிறது இது பிவிசிங்க பார்த்து மிடில் கிளாஸ் தான் சார் எல்லாருமே. மிடில் கிளாஸில் உள்ளவங்க நம்ம திருச்சி தான் சார் அதிகமாக உள்ளவங்க இருக்காங்க. அதிகமாக இருக்காங்க. ஆமாம், திருச்சி தான் சார். ஹைஃபையாக போனால் வுட் ஒர்க் தான் போடுவாங்க. சரி. மிடில் கிளாஸ் பண்ணும்போது பிவிசிங்கும் போது நல்லா இருக்குது சார். ஓகே சார். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியல் அப்படிங்கிறது என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது? இப்போ பெரும்பாலும் எதில் பண்ணப்படுது சார் அதிகமாக? பெரும்பாலும் ஒரு 80% வந்து பிவிசி தான் சார் இப்போ விரும்புகிறாங்க. ரேட்டும் சீப்பாக இருக்குது, வேலையும் சீக்கிரம் முடியுது சார். உங்களுக்கு பார்க்குற லுக்கு நல்லா இருக்கு சார். என்ன காரணம் சார் பிவிசி லைக் பண்ணுற ரீசன் சார்? கரையும் அரிக்காது சார். மெயினாக உங்களுக்கு ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா பாதி வுட்டோட பார்த்தீங்கன்னா 1/3 தான் சார் வரும். நல்ல வுட்டு போட்டிங்கன்னா 1/3 தான் பிவிசியில் ரேட் வரும் உங்களுக்கு. லேபர் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் செய்கிற வேலையை 3 நாளில் வேலையை முடிச்சிடலாம். வுட்டு ஒர்க்கு 30 நாள் செஞ்சிங்கன்னா 3 daysல வேலையை முடிச்சிடலாம். ஓகே சார். இப்போ பிவிசி அப்படிங்கிறது பெரும்பாலும் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வுட்டில் செய்கிறதா லைக் பண்ணுவாங்க பழங்காலத்துலேருந்து. இப்போ பிவிசிங்கிறப்ப லைஃப்பில் எப்படி சார் இருக்கும்? இப்போ 20 years வரல ப்ராப்ளம் வரதில்லை சார். அதில் கம்பெனிக்காரங்களே சொல்கிறாங்க 20 years ப்ராப்ளம். வுட்டில் கரையாக இருக்குது சார். உங்களுக்கு 4 மாதம் வுட்டை நீங்கள் யூஸ் பண்ணாமல் வந்தீங்கன்னா கரையாக இருக்கும். பிவிசி அந்த ப்ராப்ளமே வராதில்லை சார். பிவிசி கரையாக அரைக்கிறது, தண்ணி பட்டாலும் எதுவும் 24 நாள் தண்ணீர் ஊறிட்டு இருந்தாலும் பிவிசி ஒன்றும் ப்ராப்ளம் வராதுங்க சார். ஓகே சார். இப்போ பிவிசி அப்படிங்கிறது எவ்வளோ வெரைட்டிஸாக இருக்குது பிவிசியில்? பிவிசி வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கலர் இருக்குது. கலர்ஸ் வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டிக்கு தந்தாலும் ஒரு 4 குவாலிட்டி இருக்குது சார். நாங்கள் ஒவ்வொரு குவாலிட்டிலையும் 10 கலர் இருக்குது சார். பெயிண்ட் அடிக்க தேவையில்லை சார். மெயினாக வுட்டில் நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும், மைக்கா ஓட்டணும். பிவிசியில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. என்ன கலர் நீங்கள் வால் பண்ணுறீங்களோ அதே கலர் மேட்ச் பண்ணி பிவிசி பண்ணி மாட்டிக்கலாம். இப்போ பிவிசி அப்படிங்கிறப்போ உங்களோட ஒர்க்கு என்னென்ன சார் பண்ணுறீங்க? என்னென்ன ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க நீங்கள்? பாத்ரூம் டோர் பண்ணுறேன் சார். மெயினாக கபோர்டு, லாஃப்ட் கபோர்டு, கிச்சன், மாடுலர் கிச்சன் எல்லாம் பண்ணிட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியை நாங்கள் சர்வே பண்ணோம் சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேர் இந்த ஃபீல்டில் இருக்காங்க, பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்க. அப்படிங்க ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கா? எப்படி உங்களோட ஒர்க்கில் தனித்துவம்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு தான் இருக்கும். மனோபாவம் நடந்துக்கிறது, சொன்ன டைமுக்கு போகணும், பங்க்சுவாலிட்டி தான் மெயினாக. பேசிக்கலாம். பேசிக். ஹலோ சொல்லுங்கள்.